வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேசிய பணியாளர்கள் உரிமை சட்டம் 12 அம்மக்களுடைய ஒவ்வொரு நாளுக்குரிய பதிவுகளை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும். நடக்கின்ற அநீதிகளுக்கு முழுமையாக அவர்களுக்குரிய விடுதலை அளிக்கப்பட வேண்டும். இன்று ஒரு பொய்யான வழக்குகள் ஏற்படுத்தி அம்மக்களை இன்றைக்கும் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் எண்ணற்ற வழக்குகள் மற்றும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் ரீதியான ஒடுக்குமுறையினால் ஒரு சாதாரணமாக வரக்கூடிய நபர்கள் ஒரு தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டு இன்றைக்கும் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒடுக்குமுறை செய்து கொண்டிருக்கும் அரசியல் அமைப்பு சமூகத்தை முழுமையாக இது மாதிரியான ஒரு அடக்குமுறை அனைத்தையுமே கட்டுப்பாட்டில் எடுக்கக்கூடிய ஒரு கடுமையான சட்டமாக கொண்டு வர வேண்டும். இது அம்மக்களுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை அளிக்கக்கூடிய பரிசீலனை செய்து முழுமையாக அவர்களுடைய அந்த பொய்யான வழக்குகளை முழுமையாக நீக்கம் செய்து அவர்களுக்குரிய ஒரு பங்களிப்பாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்குரிய ஒவ்வொரு செயலுமே அரசாங்கம் இதற்குரிய முழு பங்கீடு செய்ய வேண்டும். இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய குடும்பம் மற்றும் அவர்களுடைய சூழ்நிலை அவர்களுடைய அனைத்து வகையான ஒரு உடைமைகளும் இழந்து எங்கேயோ ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு சுவாசத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மக்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்குரிய பதிவாக ஒவ்வொரு நாளுமே அதற்குரிய பதிவுகள் நாம் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் இதற்குரிய முழு முயற்சியாக இந்த அனைத்து வகையான அவர்கள் மேல் சுமத்தப்பட்டுள்ள பழி மற்றும் அதற்குரிய வழக்குகளை முழுமையாக நீக்கம் செய்து மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இதற்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும். அந்த வழக்குகளை மறுபரிசீலனைக்கு எடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு பங்களிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குரிய பதிவாக இந்த பதிவு. நன்றி மக்களே.